மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலையில் இருக்கக்கூடிய அபாயகரமான கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என தற்போது தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் மாசு கட்டுப்பாட்டு ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்து உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து அந்த ஆலை தற்போது மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் இந்த ஆலை தற்போது மூடப்பட்டாலும் கூட அபாயகரமான கழிவுகள் இந்த ஆலையில் உள்ளதாலும் அந்த வளாகத்தில் உள்ளதாலும் அந்த நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்து அந்த ஆலையை ஒட்டுமொத்தமாக இடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் பாத்திமா என்பவர் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த ஆலையை மூடுவதற்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தற்போது ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த மேல்முறையீட்டு வழக்கு தொடரப்பட்டு அது வரும் பிப்ரவரி 13 மற்றும் 14ஆம் தேதியில் விசாரணைக்கு வர உள்ளதாகவும் அந்த ஆலை தற்போது மூடப்பட்டாலும் கூட எந்த ஒரு மாசும் அங்கு ஏற்படவில்லை என்று அந்த வேதாந்தா நிறுவன தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் இன்று ஒரு உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் அந்த ஆலையின் சுற்றுப்புறத்தில் உள்ள நிலத்தில் உள்ள அந்த மாசுக்களை அகற்ற வேண்டும் என்று அதற்கான ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்து நீதிமன்றத்தில் அதற்கான அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.